போட்டியிட்ட தொகுதியில் ஓட்டுக்கள் இல்லையா? முக்கிய வேட்பாளர்களின் நிலை. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் ஜனநாயக உரிமையை பயன்படுத்தினர். குறிப்பாக முதன்முறையாக வாக்களித்த இளைஞர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். அதில் சில முக்கிய வேட்பாளர்கள் தாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளிலேயே வாக்களிக்க முடியாத விசித்திரமான நிலை உருவானது. திருச்சி கிழக்கு தொகுதியில் தவேக தலைவர் விஜய் போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து அதிமுக சார்பில் ராஜசேகரன் மற்றும் திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் களமிறங்கியுள்ளார். ஆனால் விஜய்க்கும் இனிகோ இருதயராஜுக்கும் சென்னை தொகுதியில் வாக்குகள் உள்ளது என்பதால் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் ஓட்டு போட முடியவில்லை. அதேபோல ராஜசேகரனுக்கு திருச்சி மேற்கு தொகுதியில்தான் வாக்கு உள்ளது. இதே நிலை லால்குடி தொகுதியிலும் காணப்பட்டது. அங்கு அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸுக்கு கோவையில் வாக்கு உள்ளது. அவரை எதிர்த்து போட்டியிடும் தவேக வேட்பாளர் கூப்பா கிருஷ்ணனுக்கு ஸ்ரீரங்கம் தொகுதியில் வாக்கு உள்ளது. துரையூர் தனி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் லெனின் பிரசாத்துக்கு ஸ்ரீரங்கம் தொகுதியில் வாக்கு உள்ளது. அதேபோல தவேக வேட்பாளர் ரவிசங்கருக்கு மணச்சநல்லூர் தொகுதியில் வாக்கு உள்ளது. மணப்பாறை தொகுதியில் திமுக கூட்டணி மாமக வேட்பாளர் அப்துல் சமதுக்கு செங்கல்பட்டில் வாக்கு உள்ளது. முசிறி தொகுதியில் திமுக வேட்பாளர் கருணை ராஜாவுக்கு திருச்சி மேற்கு தொகுதியில் வாக்கு உள்ளது. தவேக வேட்பாளர் விக்னேஷுக்கு லால்குடி தொகுதியில் வாக்கு உள்ளது. ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிடும் தவேக வேட்பாளர் ரமேஷுக்கும் அந்த தொகுதியில் வாக்கு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அமைச்சர் KN நேருவை எதிர்த்து போட்டியிடும் அதிமுக கூட்டணி வேட்பாளர் ராஜசேகரனுக்கு ஸ்ரீரங்கம் தொகுதியில்தான் வாக்கு உள்ளது. திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் நேருவின் மகன் MP அருண் நேரு திருச்சி தில்லை நகரில் வசித்தாலும் அவரது வாக்கு சொந்த ஊரான லால்குடி தொகுதி காணக்கிளியநல்லூரில் உள்ளது. இதனால் அவர் தனது தந்தைக்கு ஓட்டு போட முடியாத நிலை ஏற்பட்டது.